வணக்கம். பகல் நேர அலிகள் பாகம் 6. துணை கருவூல அலுவலகம். பெயிண்ட் உதிர்ந்த பெயர் பலகை, சிதிலமடைந்த காம்பவுண்ட் சுவர், ஓரமாய் நீட்டியிருந்த மரக்கிளை ஒன்று காற்றில் அசைந்தபடி மறைப்பதும் காட்டுவதுமாய் இருந்தது. சிமெண்ட் படிகளில் ஏறி சென்றான் குமரவேல். அலுவலக வராந்தா நெடுங்கிலும் கனமான கம்பிகளுடன் இருந்த அகலமான சன்னல்கள் கவுண்டர்களாக மாறியிருந்தன. குமரவேல் ஒவ்வொரு கவுண்டராய் பார்த்து கொண்டே சென்றான். அவன் பார்வை உள்ளே உள்ள மேஜைகளில் குனிந்திருந்த அலுவலர்களிடையே ஊர்ந்து சென்றது. அவன் தேடிய நபர் கண்ணுக்கு அகப்படாமல் போகவே சிறிது நேரம் வறண்டா தூண் அருகிலேயே காத்திருந்தான். வெள்ளை உடுப்பு பியூன் ஒருவர் குறுக்கே போகவே அவரை தடுத்து, மிஸ்டர் மணியை பார்க்கணும், உள்ளே இருந்த கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கணக்கு பிரிவு மணி சாரையா கேட்குறீங்க? ஆமாம், இருங்க சார், நான் சொல்லி அனுப்புகிறேன். அந்த பியூனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கேயே காத்திருந்தான். நிமிடங்கள் கழிந்தன. யார் யாரோ அவனை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். 10 நிமிடம் கழித்து அந்த கெச்சல் ஆசாமி அருகில் வந்தான். குமரவேலை பார்த்ததும் முகம் மாறினான். நீயா? சௌக்கியமா இருக்கியா மணி? உன் கூட கல்லூரியில் படிக்கிறப்ப இருந்த எங்கள் குடும்பத்தோட நிலைமை இப்போ தலைக்கீழாடிச்சு தெரியுமா மணி? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா கூட இறந்துட்டார் போலிருக்கு. வியாபாரத்தில் பெரிய அடி. அந்த அதிர்ச்சியில் அவருக்கு தற்கொலை பண்ணிட்டார். படிக்கிறப்ப நீ கல்லூரியில் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ தடவை தவிச்சிருக்க. அப்போதெல்லாம் சர்வசாதாரணமாக என் பாக்கெட் மணியிலேருந்து உனக்கு கல்லூரி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கேன். ஆனால் இப்போது என் நிலைமை ரொம்ப மோசம் மணி. அந்த மணி கையில் வைத்திருந்த பால் பாயிண்ட் பேனாவால் காதை குடைய தொடர்ந்தான் குமரவேல். அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறேன்டா. டீ சாப்பிடலாமா? பரவாயில்ல. படிக்கிறப்ப நீ எனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்க. ஒரு டீ கூட வாங்கி தராமல் உன்னை அனுப்பி வைக்கிற அளவுக்கு நான் நன்றி இல்லாதவனா? வா போகலாம். அங்கிருந்த சுமாரான கேன்டீனுக்கு குமரவேலை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான். இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற குமரவேல்? ஒரு பேப்பர் ஏஜெண்ட் கிட்ட டெலிவரி பாய வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சதும் அவரும் என்னை வேலையில் விட்டு நிறுத்திட்டார். உன் அதிர்ஷ்டம், நீ கல்லூரி முடித்ததும் உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சு. கல்லூரி முடித்ததும் நீ முயற்சி பண்ணியிருந்தால் உனக்கும் இந்த மாதிரி வேலை கிடச்சிருக்கும் குமரா. நீ பணக்காரன், MBA படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன். நான் அப்படி இல்லையே, ஏதோ ஒரு வேலை ஒட்டிக்கிட்டா போதும்னு நினச்சேன். இந்த வேலை கிடச்சிது. எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரளயம் வரும்னு யாருமே நினச்சி கூட பார்க்கலையே. மணி டீயை உறிஞ்சி கொண்டே சற்று எச்சரிக்கையாய் பேசத் தொடங்கினான். ஏதோ வேலையில் ஒட்டிக்கிட்டேனே தவிர நிம்மதியாக இருக்கிறேன்னு நினச்சிக்காத. 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மாதம் பூராக்கும் குறைதான். சம்பளம் வாங்கிறது தான் தெரியும். சாயந்தரத்துக்குள்ளே கடன்காரனுங்க வரிசையாக வந்து வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு டவுன் பஸ்ஸுக்கு தேவையான சில்லறை காசு தான் பாக்கெட்டில் மிச்சம் இருக்குன்னா பார்த்துக்கியேன். மணி, நான் உன்னை எதுக்காக பார்க்க வந்தேன்னா? குமரவேலை பாதியில் மறித்தான் மணி. தெரியும், மாத சம்பளம் வாங்குற எனக்கே இந்த நிலைமைன்னா நிரந்தரமாக எந்த வருமானம் இல்லாத உன் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லைன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னியே. என்னை பார்த்து கை மாற்ற ஒரு சின்ன தொகையை வாங்கிட்டு போகலான்னு தானே வந்திருப்ப. என்ன நான் சொல்கிறது சரியா? இல்லை மணி, தெரியும். இல்லைன்னா திடீர்னு என்னை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆனால் என் நிலைமையை தான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டேனே. என்னால் அதுவும் அக்கௌண்ட்டில் வாங்கி தர முடியுமே தவிர பணம் எதுவும் தர முடியாது. நீ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க. எனக்கு திரும்பி செய்யணும்னு ஆசை தான், மன்னிச்சிரு. ஆனால்
மார்க்கம்தான் இல்லை. சொன்னவனை சற்று நேரம் உற்று பார்த்த குமரவேல் மெல்ல சொன்னான், உனக்கு மார்க்கம் இருக்கு மணி, ஆனால் மனசு தான் இல்லை. என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி உன் சட்டை பாக்கெட்டில் தெரிகிற 100 ரூபாய் நோட்டுகளை மறைச்சி வச்சுருந்தேன்னா உன் பேச்சை நான் நம்பியிருப்பேன். குமரவேல், நான் உனக்கு ஒரு காலத்தில் பண உதவி செஞ்சது நீ திருப்பி எனக்கு செய்யணுங்கிறதுக்காக இல்லை. தவிர யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்குற அளவுக்கு என் மேலே உனக்கு உள்ள நம்பிக்கை குறைஞ்சிடல. நான் உன்கிட்ட வந்தது பணம் கேட்கத்தான்னு நீ நினச்சிட்ட. அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் பொருளாதார நிலைமையில் நான் பல மடங்கு தாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் எந்த வகையிலும் யார்கிட்டையும் என் கௌரவத்தை தாழ்த்து போக நான் விட்டதே இல்லை. குமரவேல் நேருக்கு நேராய் சொன்னதும் தடுமாறி போனவன் இறுக்கமான குரலில் கேட்டான், பின்ன எதுக்காக என்னை பார்க்க வந்தியா? தன் கைப்பையில் இருந்து அந்த தாளை வெளியே எடுத்தான். இது என்ன அப்ளிகேஷன்? பயோடேட்டா? உன்கிட்ட ஒரு காப்பியை கொடுத்தா நீ உனக்கு தெரிஞ்ச இடங்களில் சொல்லி வச்சு வேலை வாங்கி கொடுத்து தருவேன்னு நினச்சேன். மன்னி புன்னகைத்து சமாளிக்க முயன்றான். மன்னிச்சிரு குமரவேல், பாக்கெட்டில் இருக்கிறது என் பணம் இல்லை, ஆஃபீஸ் பணம். பயோடேட்டாவை கொடுத்துட்டு போ. எங்கேயாவது வேலை காலையாக இருந்தால் சொல்கிறேன். குமரவேல் அந்த விண்ணப்பம், சுய விவரங்கள் அடங்கிய காகிதத்தை திரும்ப தன் பைக்குள்ளேயே வைத்து கொண்டான். உன் மனசோட சுத்தம் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நிச்சயமாக நான் போனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பயோடேட்டாவை நீ குப்பை கூடையில் தான் போவேன். உன் சுய ரூபத்தை தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக இந்த சந்திப்பை நினச்சிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். எழுந்தான். குமரவேல், டீ ஆறுது, அதை நெறிய குடி மணி, நான் வரேன் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் குமரவேல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கத்துடன் நான் உங்கள் மதி.